Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில தான் இருக்கோம். எதுக்கு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 டேஸா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஃபா இருக்கு, ரன்னிங் நோஸா இருக்கு. அதுக்காக ஒரு கசாயம் பண்ண போறோம். அத நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதே மாதிரி வந்து ரீசெண்டா யார் கேட்டாலும் வந்து எனக்கும் வந்து காஃபா இருக்கு, எனக்கும் வந்து ரன்னிங் நோஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு டிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போடுற கசாயத்தை வந்து நாங்கள் வந்து மொட்டை மாடியிலேயே நிறையா வளர்க்குறோம் செடி. அதுலேருந்து பிச்சுட்டு போய் ஒரு கசாயம் போட போகிறோம். அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கசாயம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பக்கத்தில் இருக்க 2 செடி என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து துளசி. இந்த செடி பேர் என்னதுமா? கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. ஓகே, இது ரெண்டுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்க போகிறோம். கற்பூரவள்ளி வந்து கொஞ்சம் நிறைய பறிச்சுக்கணும், துளசி வந்து கொஞ்சமாக பறிச்சிக்கலாம். ஓகேவா? இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது மண்டையும் ஃபேஸும் கொஞ்சம் பரப்பரான்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காலங்காத்தாலே வந்து எந்திரிச்சு வீடியோ எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ மேக்கப் இல்லாமல் என் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காம எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தான் திப்பிலி. இந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, என்னோட தாய் குளம் தான். இதை காலையில் 2 பறித்து வாயில் போட்டுக்கிட்டாலும் அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் இப்போ நம்ம கசாயத்துக்காக நடுவில் இருந்து இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதுதான் அந்த செடிகள். பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா லைனாக நாங்கள் வந்து அடுக்கி வச்சுருக்கோம். அழகாக தொட்டியில் அந்த லைனாக அடுக்கி வச்சுருக்கோம். டிப்பிலி வந்து அது இருக்குது பார்த்தீங்கன்னா, டிப்பிலி செடி. அப்புறம் வெத்தலை, மறக்காமல் வந்து வெத்தலையே வந்து எடுத்துக்கிறோம். என் மண்டை கொஞ்சம் பரட்டையாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்த உடனே எங்கள் அம்மாச்சி ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க டெய்லி காலையில் ஒரு வெத்தலை, ஒரு திப்பிலி, அப்புறம் ஒரு கற்பூரவள்ளி, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மடித்து சாப்பிட்ருவாங்க காலையில். அது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே உங்களுக்கு சளி, ஜலதோஷம் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிடிக்குது. ஸோ அதனால இன்றைக்கி நம்ம இதை கசாயம் வச்சு சாப்பிட்டு நம்மளுடைய ரன்னிங் நோஸை நம்ம ஜலதோஷத்தையும் வந்து போக்க போகிறோம். வந்து பறிச்சுட்டு வர்றதுக்குள்ள செல்லம் இங்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சார்? இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வைத்து அனைத்தையும் அலசி என்று அலசி கொள்ள வேண்டும். பிறகு அலசியதை பிச்சு என்று பிச்சி, காம்பை மட்டும் லைட்டாக ஓரத்தில் இப்படி பிச்சி எடுத்து போட்டுட்டு 4ஆக பிரித்து அதில் போட வேண்டும். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இப்போ கசாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பறிச்ச வந்து எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை போட போகிறோம். ஏன்னா நம்ம செடியில் வந்து இப்போ நம்ம ரோட்டில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, மொட்டை மாடியில் இருக்கிறதா சரி, வாஷ் பண்ணுவோம். இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து வெத்தலை, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் திப்பிலி. இது 4 ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம், 4 பொருள் எடுத்திருக்கோம். இது 4த்தையுமே வந்து அலசிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் தனியாக போட்டுக்கணும். இது மட்டும் கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கோம். மீதி எல்லாமே வந்து வெத்தலையும் துளசியும் கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். மற்றபடி கற்பூரவல்லியோ திப்பிலியும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கலாம். திப்பிலி இதில் நம்ம என்ன அடுத்து ஆட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சுக்கு பொடி ஆட் பண்ணணும். கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சதை நம்ம போடுறோம். 3 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே அதை எடுத்து நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம். இப்போ நம்ம கசாயம் வந்து ரெடியாகி விட்டது, வடிகட்டி வச்சிருக்கோம். இப்போ நான் கீத்தைக்காப்பும் கொடுக்குறோம். 2 பேரும் குடிச்சு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்ல போறோம். டேஸ்ட் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன ரியாக்ஷன் மாறுது? கொஞ்சம் கரக்கரா சொர அதான் தொண்டையில் இருக்கா. ஆனால் அப்படியே உள்ளே போகும்போது கொஞ்சம் இங்கே நாக்குக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் உள்ளே போகும்போது இங்கே போகும்போது எதமா இருக்கு. ஆமா, இதை குடிச்சோடனே என்ன ஆகுதுன்னா, காது மூக்கு எல்லாம் ஓப்பன் ஆகுது, பக்கம் ஏர் ரிலீஸ் ஆகுது அப்படியே அந்த காட்டத்துல. நீங்களும் இந்த கசாயத்தை குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. கசாயம் டேஸ்ட் இல்லைனாலும் தேன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ரொம்ப கசப்பாக தேன் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து சக்கரை போடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? தவறான செய்யுது. தேன் மட்டும் ஆனால் லைட்டாக இந்த கசப்பு போறதுக்காக நீங்கள் பண்ணலாம். மற்றபடி இந்த கசாயம் குடிச்சிட்டு தேன் வேணும், குடிச்சிட்டு வேணாலும் நீங்கள் தேன் யூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து ஆர்வ கோளாறு எதுவும் போட்டுறாதீங்க.
அப்படியே குடிச்சாதான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக வரும். ஸோ அதனால உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த கஷாயம் வந்து குடிச்சு ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே போகும்போது தொண்டையில் போகும்போது இதமாக இருக்குது. அப்படியே இப்போதான் காதில் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. 2 நாளாக பேன்னு கிடந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்குது. அதில் நீங்களும் இந்த கஷாயத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கஷாயம் பேர் வந்து என்ன பாருங்க, குட்டிமா கஷாயம். அதான் எங்கள் மம்மி குட்டிமா போட்டுருக்கலாம். இந்த கஷாயத்துக்கு பேர் குட்டிமா கஷாயம். அது எத்தனை நாள் சாப்பிடணும்? இது வந்து ஒரு 2 டேஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் குடிச்சிங்கன்னா போதும். 2 டேஸ் 2 டைம்ஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3ஆவது நாள் மூக்கு சளி பிரச்சனை, ரன்னிங் நோஸ் பிரச்சனை, காதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பேர்ன் அடைக்கிறது, அதுக்கப்புறம் தொண்டையில் கரன்னு சளி இருக்கிறது, நெஞ்சு சளி எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த கஷாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.